சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் வணங்கி சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போது சமீப காலமாக ஒரு 2 சனிப்பெயர்ச்சியாக ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்பாகவும், வாக்கிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு வருஷம் கழித்து நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பொழுதுமே இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்திற்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கேப் இருக்காது. ஒரு 6 மாதம், 1 மாதம், 20 நாள், 15 நாள் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துடுது. அப்போ இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. அப்போது இந்த மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணித பிரகாரம். இப்போ நம்ம எதை நம்புறது? வாக்கியத்தை நம்புறதா, திருக்கணிதத்தை நம்புறதானா? பலன்கள் சொல்லக்கூடிய மேக்சிமம் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கணிதம் திருக்கணிதம் தான். கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியத்தின்படி நடக்கிறது. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொருந்தும். உலகம் முழுவதுமே பொருந்தும். சரி, சனிப்பெயர்ச்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. மெயினாக எந்த பயிற்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சனி பயிற்சிக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, அவன் கஷ்டப்பட்டு இருப்பான், அழுதுன்னு இருப்பான், வெளியே சொல்ல முடியாமல் குமுறிண்டு இருப்பான். ஐயோ, கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, எனக்கு என்னை உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, என்னால் எழுந்து ஓடணும். நான் ஒரு 82 வயசு தாத்தா சொல்கிறாரு அன்றைக்கி, எனக்கு வருமானமே இல்லை சாமி, எனக்கு வருமானமே இல்லையே. 82 வயசுல உங்களுக்கு என்ன வருமானம்? பசங்க போட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, நிம்மதியாக இருந்தீங்களா, ஏதாவது நமச்சிவாயம் சொன்னீங்களா? இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் அந்த 84 வயசு தாத்தா சொல்கிறார், எனக்கு வருமானமே இல்லை, பொழப்பே இல்லை. அப்போது இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஒரு மனசை ஒரு கலக்கம், ஒரு பயத்தை கொடுத்துருவார். அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரிதான், அந்த மனக்குழப்பம், மன பயம் விடும். ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, ஃப்யூச்சர் நமக்கு பெட்டராக இருக்குமா, நம்ம தோற்று போயிடுவோமா, இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் காப்பாற்ற முடியுமா, இல்லை இந்த ரேங்க்லேருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம இன்னும் லோயஸ்ட்டாக இறங்கி போயிடுவோமோ, லைஃப் மாறிடுமோ, இதை விட நம்ம வின் பண்ணவே முடியாதா, நம்ம பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்கிறது, சொசைட்டி நம்ம பார்க்குறவங்களாம் சிரிச்சிருவாங்களோ, இப்படின்னு தேவையில்லாத மனபயம், மனக்குழப்பம், அதே போல் கலகம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட இந்த சனி பகவான் எனக்கு 7.5 சனி, எனக்கு 8.5 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இதெல்லாம் வந்ததுலேருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வந்துடுது சாமி. உடல்நிலை நல்லா இருந்த உடம்பு, நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அவர் ஜிம்மில் அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவரே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கேயே ஹார்ட் அட்டாக் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நாம் நேரடியாக நியூஸில் பார்த்தது 3 பேர். இப்போ ஊருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், எதை பாடி ஹெல்த்தாக வச்சுக்கணும், லாங் டைம் வாழலாம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 100 வயசு வரலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதுக்கு தானே ஜிம்முக்கு போகிறீங்க, அதுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் அது பண்ணுறதாலே அவர் உயிர் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா, கர்மா, அந்த கர்மா விதி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்களுக்கு யாராக இருந்தாலும், சிஎம்மாக இருந்தாலும், பிஎம்மாக இருந்தாலும்,
அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், கோடி கோடியாய் பணம் இருந்தாலும், லட்சம் கோடியாக பணம் இருந்தாலும், உலகம் முழுவதும் அவர் பிஸ்னஸ் பண்ணாலும், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவராக இருந்தாலும், ஏன்னா நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம். ஒசாமா பின் லாடன் அவரையும் பார்த்துட்டோம். அப்புறம் சதாம் ஹுசைன் அவரையும் பார்த்துட்டோம். அப்போது உலகத்தையே ஆட்டி படைச்சாங்க அவங்கெல்லாம். அவங்கள பார்த்தா உலகம், அவர் பேரை சொன்னால் உலகமே நடுங்கும். என்ன செய்வானோ, என்ன மாதிரியான கெடுதல் செய்வானோன்னு பயப்படும். ஆனால் அவங்களுக்கு கூட முடிவு காலம் என்ன? விதி தான். அப்போ யாராக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய ராஜாவானாலும், எவ்வளோ பெரிய தைரியசாலி அல்லது எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும், விதின்னு சொல்லக்கூடிய அல்லது கர்மான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முன்பு முட்டி போட்டு தான் ஆகணும். சார் அவர் ரூம்லையா போய் முட்டி போடுவான் சார். யாருக்கும் தெரியாத மாதிரி வெளியில் தெரியுமா பேசுடா, கவுண்டர் பண்ணி மாதிரி தான் நான் அடிச்சிடுவேன்டா ஐன்னு கத்தி எட்டுன்னு வெளியில் வருவான். ரூம் உள்ளே போய் முட்டி போட்டே ஆகணும், கை கட்டி தான் ஆகணும். அப்போ சனியை மிஞ்சிய ஒரு கிரகம், தட்டி கேட்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவும் இல்லை. ராகுலாம் பழி வாங்கக்கூடிய கிரகம். அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பு என்ன தப்பு செஞ்சாங்கிறத ஜாதகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம், அது பழி வாங்கும். சனி பகவான் பழி வாங்கக்கூடிய கிரகம் அல்ல, தட்டி கேட்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த சனி பகவான் தான் டிசைட் பண்ணுறார். இன்னும் இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணியிருக்கப்பா, நீ 7.5 சனி உனக்கு ஸ்டார்ட் ஆகுது, இது என்னுடைய டைம், நான் உனக்கு கேள்வி கேட்க போகிறேன், நீ பதில் சொல்லு. நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லியா? வாங்க போனியா? ஆமாம் போனேன். ஏன் தப்பு பண்ணேன்? இந்தா வாங்கிக்கோ, மெமோ வாங்கிக்கோ. இதை போல் 12 ராசி அன்பர்களுக்கும் என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, இப்போ யாரெல்லாம் அதுலேருந்து வெளியில் வராங்க அதை முதல்ல பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இதில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகிறாங்க. அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு முதலாக 7.5 சனி ஆரம்பிக்கிறது. நோட் பண்ணிகிட்டே வந்துருங்கல்ல பாயிண்ட்டு. 7.5 சனி மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது. சார் மகர ராசி கம்ப்ளீட் ஆகுது, சந்தோஷம். கும்பராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். சார் மீனத்துக்கு இப்போதான் சார் ஜென்ம சனி ஆரம்பம், கவனம் தேவை. அது குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால், 64 வயசு கடந்து இருப்பார்களே ஆனால், மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அது ஜென்ம சனி, கவனம் ஆண்களுக்கு. சரி, இத்தனை நாளாக கடகராசி அன்பர்கள் அழுது இருந்தாங்களே, எனக்கு அஷ்டம சனி. கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு, கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு. அஷ்டம சனி முடியுதுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தீங்களா? கண்டக சனி ஆரம்பம். கண்டக சனி ஆரம்பம் யாருக்கு? கன்னி ராசிக்கு. அதே போல் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். இப்போ 6 பேர் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போகிறாங்க. யார் யார்? கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு. இவங்க 6 பேரும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு இந்த 6 பேர் கொண்டு இந்த 6 ராசி என்பர்களும் சனி பயிற்சியுடைய சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போயிடுறாங்க. மீதி 6 பேரும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, துல்லியமான பலன்களை 5 நிமிடத்தில் பார்த்து விடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஜன்ம சனி முடிந்தது. சார் உங்களுக்கு தெரியாமலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, உங்களுக்கே தெரியாமல் 5 வருஷம் ஓட்டிட்டீங்க. 7.5 வருஷத்தில் 5 ஆண்டுகள் இந்த 7.5 சனியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க.
இனிமே உங்களுக்கு என்ன சார் கவலை இருக்குது? என்னம்மா கவலை உங்களுக்கு? 5 வருஷமே கடந்த எவ்வளோ பெரிய கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. இனிமே இருக்கிறதெல்லாம் ஒரு 2.5 வருஷம் கஷ்டம்தான். அதுவும் 25% தான். 7.5 சனி மகரத்தில் இருந்தப்போ உங்களுக்கு 100% கஷ்டம். ஜன்ம சனியாக இருக்கும்போது 80% கஷ்டம். இப்போ பாத சனி தாம்மா. இது 25-30% தான் சனி பகவான் உங்களுக்கு இம்சை பண்ணுவார், கேள்வி கேட்பார். மீதி 75% 70% நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான யோகம். 2வது, பொதுவாக கும்பராசி என்பர்களே, நீங்கள் இழந்ததை போல வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்காது. நிறைய கும்பராசி என்பர்கள் தன்னுடைய துணையை இழந்திருப்பார்கள். அவங்களால அது திரும்ப பெறவே முடியாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய வாழ்க்கை, புதிய துணை உங்களுக்கு அமைவார்கள். நம்பிக்கையான இடம் கிடைக்கும். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தனியாக இருக்கிறாங்க, சொந்த காலில் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தனியாக செய்யக்கூடியவர்களுக்கு கூட நல்ல துணை அமையும். ஒரு நல்ல பேர் கிடைக்க போகிறாங்க. எல்லாமே முடிஞ்சது சாமி. இந்த கும்பராசி அன்பர்கள் இனி இழப்பதற்கு பணம் போனால் போட்டோம் சார், இதை விட பெரிய சொத்தை எனக்கு போச்சு. எங்கள் வீட்டுக்காரே போயிட்டாரு, எங்கள் மனைவியே போயிட்டாங்க. யார்? கும்பராசி அன்பர்கள். இதெல்லாம் என்ன சார் வீடு? போனால் போட்டோம் சார், நான் கோவிலில் போய் படுத்துக்கிறேன், வாழ முடியாதானே எனக்கு. அப்படி இல்லைன்னா போட்டோம் சார். அந்த அளவுக்கு பக்குவப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம், உடல்நிலை, ஆரோக்கியம், நீங்கள் இழந்தது என்னவா இருக்கலாம்? உறவு முறைகளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தேன் சார், எங்கள் வீட்டுக்கார் ஒரு நல்ல சிஇஓ ரேஞ்சரம், மாதமானா இத்தனை கோடி சம்பளம் மாதம், அதெல்லாம் கூட மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கும்பராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இனி ஒரு புதிய ராஜ வாழ்க்கை ஆரம்பம். திரும்பவும் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு, அது ஒரு பேடு இம்ப்ரெஷன், அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இந்த புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு அன்போடு அழைக்கின்றோம், வாருங்கள் கும்பராசி அன்பர்களே. இங்க எல்லாம் புதுசா இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு 7.5 சனி முடிந்து பாத சனி ஆரம்பம். சார், சனி பகவான் உள்ள வரும்போது எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ, இந்த சனி பகவான் ஜென்ம சனியில உட்காந்து எதையெல்லாம் உங்களை கசக்கி புழிஞ்சாரோ, அந்த சனி பகவான் உங்க ராசியை விட்டு வெளியில போகும்போது நிலையான ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு வாசகம் தெரியுமா கும்பராசி என்பர்களே? சனி கொடுப்பார், யார் கெடுப்பார்? சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. அப்போ சனி நல்லா உங்களை கெடுத்துட்டாரு, இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஆமா சாமி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, சனி ஆல்ரெடி கெடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப ஏதாவது உங்களுக்கு கெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அல்லது ஒரு மனசுல பயமோ, இது நடக்குதுமோன்னு ஒரு பயமா இருக்கு சாமி, நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்களே, எனக்கு நல்லது நடக்குமா, கொஞ்சம் காப்பாத்துங்க சாமின்னா அதுக்கு வழி இருக்கு, பண்ணலாம், கவலைப்படாதீங்க. சனி கெடுத்து முடிச்சுட்டாருங்க. இப்போ உங்களை வாழ வைக்க போகிறார், உங்களை ஜெயிக்க வைக்க போறாரு. சார், இன்னொன்று விஷயம் சொல்லவா? சனி ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதை உங்கள் ஜென்மா வரையிலும் அது யாரும் அழிக்கவே முடியும். அவர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு போகிறாரு, அவர் உங்களை வீடு வாங்க வைக்கிறாரு, ஒரு நிலத்தை வாங்க வைக்கிறாரு, அல்லது உங்களை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போகிறாருன்னா அந்த தொழில் உங்களுக்கு பரம்பரையாக நீங்கள் அனுபவித்து
அந்த தொழிலில் அடுத்தவங்க பிள்ளைங்க, உங்கள் பேர பசங்க வழி வழியே அந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். 7.5 சனியில் ஒருத்தவன் தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் அவனுக்கு நல்லா வந்துடுத்துனா, இந்த பிறவி இல்லைங்க, இன்னொரு பிறவி எடுத்து வந்தாலும் அந்த தொழிலை செய்வான். அப்போ அதுதான் சனி கொடுப்பார் போல் எவரும் கொடுக்க முடியாதுன்னு அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போது இந்த சனி வெளியில் போகிறாரு, போகிற போக்கில் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கின்றார். பாருங்கள் கும்பராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.